இப்போ உங்களுக்கு திடீர்னு முருகன் மேல ஒரு பக்தி வருது, முருகனை கும்பிடணும் போல ஒரு எண்ணம் வருது. அப்படி வந்துட்டாலே உங்களுக்கு நல்ல நேரம் ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம். அப்பதான் யார் ஒருத்தருக்கு நல்ல நேரம் ஆரம்பிக்குதோ அப்பதான் முருகனை கும்பிடணும்னே தோணும் அவங்களுக்கு. அவங்க முருகனை கும்பிட ஆரம்பிச்சிட்டாலே அவங்களுடைய தலைவிதியே நல்ல விதமா மாறிடும். இதுதான் ஐதீகம். யார் ஒருவர் முருகப்பெருமானை கையெடுத்து கும்பிடுறாங்களோ அவங்களுக்கு எவ்வளவு மோசமான தலைவிதி இருந்தாலுமே முருகனை கையெடுத்து கும்பிட்டாலே அவங்க தலைவிதி நல்ல விதமா மாற்றி அமைக்கப்படுங்கிறது ஐதீகம். அந்த முருகப்பெருமான் உங்களை நல்ல விதமா மாத்திடுவார். அதனால முருகப்பெருமான தினந்தோறும் கும்பிட ஆரம்பிங்க. உங்க வாழ்க்கையில எப்பொழுதுமே சக்சஸாவே இருப்பீங்க. எந்த விதமான ஒரு கெடுதலுமே கிட்டக்க வராது. உங்களுக்கு அந்த முருகப்பெருமானுடைய வேல் கவசம் மாதிரி முன்னாடியும் பின்னாடியும் உங்களுக்கு வலப்பக்கம் இடப்பக்கமும் முருகப்பெருமான் வேல் கவசமாவே நிற்கும் எப்பொழுதுமே. அதனால முருகனை கும்பிடுங்க. உங்க வாழ்க்கையில எப்பொழுதுமே வெற்றி தாங்க. இந்த பதிவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. எல்லாருமே நல்லா இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வாழ்க்கை வளமுடன். தேங்க்யூ.